ஸ்டார்ட். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல அடுத்து என்ன பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் மாணவர்களோட சிந்திக்கிற ஆற்றலை மேம்படுத்துவதற்காக ஒரு வீடியோவை வெளியிட்டுக்கிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிந்திக்க வைக்கும் சிறுகதை கொடுத்திருந்தேன். அடுத்து சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். இப்ப என்ன தலைப்பு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். மாணவர்களோட தலைப்பு என்ன அப்படின்னா, என் கதை என் கதை அல்ல. நல்லா பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கதை தன்னகரம் போட்டிருக்கேன், என் கதை இது என்னோட கதை, என் கதை இது என்னோட கதை கிடையாது அப்படின்றத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். தலைப்புல வாசிச்சீங்கன்னா தெரியும். மாணவர்களோட மூளைக்கு சற்று வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இத நீங்க கண்டிப்பா முழுமையா வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லி பதிவு பண்ணுங்க, சரிங்களா? நீங்க தான் வாசிக்க போறீங்க. நம்ம அடுத்த வீடியோல தான் இதுக்கு விடை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க படிச்சிருந்தீங்க, ஃபுல்லா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னாலேயே பதிவு பண்ணலாம், கமெண்ட்ல பதிவு பண்ணலாம், சரிங்களா? வீடியோவை பாருங்க. மாணவர்களோட உங்களுக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் மைண்ட் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அதான் சிந்திக்கிறோமே, எதையாவது ஒரு கண்டுபிடிக்கணும். மாணவர்களுக்கு இன்னைக்கு பல மாணவர்களுக்கு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, என்றது ரொம்ப பிடிக்கும். சில பிள்ளைங்களுக்கு என்றது ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் இந்த கிராமத்து பிள்ளைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில படுத்துக்கிட்டு வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களை எண்ணுவாங்க இல்லைங்களா? விண்மீன்களை எண்ணுவாங்க. கிணறுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீன்களை எண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்த்த உடனேயே டக்குன்னு புரிஞ்சிருக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. பார்த்த உடனேயே நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நான் வாசிக்கல, இந்த வீடியோல நான் வாசிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, நம்மளோட வீடியோ எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதான் நம்ம பாக்குறதுக்காக இந்த வீடியோவை நாங்க வெளியிட்டிருக்கோம். பாருங்க, வாசிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கு வாசிக்க வந்துருச்சா அப்படின்றது தெரியல, பாருங்க. வாசிச்சிங்களா என்னன்னு தெரியல. பல பேர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சரிங்களா? வாசிக்கலாமா? இப்ப நான் வாசிக்கட்டுமா? வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? என் கதை என் கதை அல்ல. இது என் கதை தான், இது என்னோட கதை இல்ல அப்படின்றத சொன்னோம், சரிங்களா? நீங்க எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. சரி, பார்க்கலாமா? இது என்ன அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இது என்ன அப்படின்னா கால் இல்லையா? கால் உடைந்து மருத்துவமனையில் கிடந்தான் அவன். நல்லா கவனிங்க. கால் உடைந்து மருத்துவமனையில் கிடந்தான் அவன். தொல்காப்பியர் நூற்பாப்படி ஒரு அழகான வரிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். மக்கள் முதல் 5 சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். அதுதான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் இல்லையா? இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறோம். அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெயர் மாற்றப்பட்டுள்ளது, பெயர் கவிதா, இன்னார் வீட்டு பையனும் இன்னார் வீட்டு பிள்ளையும் உடன்போக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம நாகரிகமா ஒண்ணு வெளியிடுவோம். அது மாதிரிதான் இங்க யாரும் பெயரை என்ன செய்யல, குறிப்பிட. மாணவர்களோட சிந்திக்கிற ஆற்றலை பொறுத்துதான், சரிங்களா? கால் உடைந்து மருத்துவமனையில் கிடந்தான் அவன், அரைவெறுக்க வந்தவளை காதலித்தான், முக்கால் வாசியும் குணமாகிவிட்டது, வீட்டுக்கு போகலாம் என்றார் டாக்டர் மருத்துவர். 1 மாதத்தில் மணப்பதாக உறுதி கூறி வந்தான். என்ன எதிர்ப்பு வந்தாலும் 2ல் 1 பார்க்காமல் விடப்போவதில்லை. 3 முடிச்சு போட அம்மாவிடம் அனுமதி கேட்டான். நாளும் தெரிந்த அவனது அம்மா கணவனுக்கும் உறவுக்கும் அஞ்சி மறுத்தாள், அழுதாள்.
ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. ஏழுமலையானையே நம்பினாள். எட்டு திக்கிலும் இப்படி நடந்ததில்லையே என்று அலற்றினாள். 9ஆம் தேதிக்குள் மணந்தாக வேண்டும், இல்லை என்றால் அவளது தாய் மாமன். யாருன்னு வாசிச்சிங்களா? பார்த்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அவளது தாய் மாமன். கண்ணு போட்டு 1000 போட்டிருக்கோம். அவங்களோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண் 1000. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி விடுவான் என்றான் மகன். பாருங்க, ரொம்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது என்னன்றத நீங்களே எண்ணிருவீங்க. ரொம்ப இது என்னன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். பார்த்துருங்க, சரிங்களா? ரொம்ப லட்சணமா இருக்குதடா என்றாள் அம்மா. ரொம்ப லட்சணமா இருக்குதடா என்றாள் அம்மா. உங்கள் பார்வைக்காக தான் இந்த வீடியோவை வெளியிட்டு, அதே மாதிரி உங்களுடைய மூளை செயல்பாட ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான், சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.